श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சாஹதி. அனைவருக்கும் வணக்கம். போன ஸ்ரவணத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் விபன்னர்களுக்கிட்ட அனைத்து கைங்கரியங்களையும் பூர்த்தி செய்தவர் ஸ்மஹாஸ்ரேரான சுவாமி தேசிகனே அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்ரவணத்துல நம்ம திவ்ய பிரபந்தானுசந்தான காலங்களில் சுவாமி தேசிகனை முன்னிட்டு தொடங்குவதும் இவர் புகழ்பாடியே சாற்றுமறை செய்வதும் ஆகிய ஏற்றம் இவருக்கே கிட்டியதன் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிரபந்த ஜன கூடஸ்தன் பிரசித்தி பெற்றவரும் சந்தமிழ் தமிழ் மறைகளில் 24 பிரபந்தங்களில் 4 பிரபந்தங்களை வெளியிட்டவரும் அவற்றில் உள்ள 4000 பாட்டுகளில் 1296 பாட்டுகள் அருளி செய்தவரும் அவற்றுக்கு கால வைபீரியத்தினால் க்ஷோபம் உண்டாக மீண்டும் அவற்றை முற்றிலும் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உபதேசித்தருளினபடியால் ஆழ்வார் கோஷ்டியிலும் ஆச்சாரிய கோஷ்டியிலும் அன்வயமுள்ள சுவாமி நம்மாழ்வார் இருக்க கண்ணினஞ்சிறுத்தாம்பினால் ஆழ்வாரை பிரத்யக்ஷீகரித்தருளி 4000 திவ்ய பிரபந்தங்களை உபதேசிக்க பெற்றவரும் சமஸ்கிருத வேதங்களை ரித் யஜு சாம அதர்வன என வியாச மகர்ஷி வகுத்தார் போல தமிழ் மறைகளையும் 1000 பெரிய திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா என 4 பிரிவுகளாக்கினவரும் அவற்றிற்கு தாளம் வழங்கி இன்னிசை தந்த வள்ளலுமான ஸ்ரீமன் நாதமுனிகள் இருக்க திவ்ய பிரபந்தங்களை அனுசரித்து அதன் பரிவாகமாக ஸ்தோத்திரத்தை அருளி செய்வதும் ஆழ்வாரே தமக்கும் நம் திருவடி சம்பந்தம் பெற்றவர்க்கும் இருக்கும் அங்கும் தஞ்சம் என்றும் அவரே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு குலபதி என்றும் ஆச்சாரியனாம் அக்ரணி யாமுனேய என்று பெருமை படைத்தவரும் பெரிய முதலியார் என சம்பிரதாயத்தில் அனுசந்தித்தவராகிய ஸ்ரீமத் ஆளவந்தார் இருக்க தர்ஷன பிரவர்த்தகர் என்று பிரசித்தி பெற்றவரும் தம் விஷயமாக தமிழ் மறையில் ஒரு பிரபந்தம் பாடப்பெற்றவரும் திவ்ய பிரபந்தங்களையே சதா அனுசந்தித்துக் கொண்டிருந்தவர் என்று பிரக்யாதி பெற்றவருமான எம்பெருமானார் பகவத் ஸ்ரீ ராமானுஜர் இருக்க திவ்ய பிரபந்த அனுசந்தான காலங்களில் எல்லாம் இவரை சுவாமி தேசிகன் என்றே முன்னிட்டு கொண்டே தொடங்குவதும் இவருடைய புகழ்பாடியே சாற்றுவரை செய்வதும் ஆகிய ஏற்றம் இவருக்கு மட்டும் ஏன் கிட்டதென்றில் இவர் இந்த சம்பிரதாயத்திற்கு செய்தருளி இருக்கும் உபகார விசேஷாதிகள் தான். காரணம் 1. இவர் தமக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களான ஸ்ரீநாத, யாமுன, யதிராஜர்கள் செய்தருளிய கிரந்தங்களுக்கெல்லாம் பலவற்றிற்கு நேர வியாக்கியானமிட்டும் மற்றவைகளை தம்முடைய ஸ்ரீசுக்தங்களில் உதாகரித்து அவற்றின் கருத்தை வெளியிட்டும் அவர்களுடைய திருவுள்ள கருத்தை உபதேச பரம்பரையால் தாம் வெற்றபடியே 100க்கு மேற்பட்டவர்களாயும் சமஸ்கிருதம், தமிழ், மணிப்பிரவாளம், பிராகிருதம் என்ற பாஷைகளில் சங்கிரக விஸ்தர பிரக்கிரியைகளிலுமான தம்முடைய ஸ்ரீசுக்திகளில் லோகத்தில் ஸ்தோத்திரங்களாகவும் நாடகங்களாகவும் அவற்றை பரவச் செய்து நிலைநாட்டியது முதல் காரணமாகும். 2வது காரணம் சரணாகதியே அதிஞ்சனர்களான நம்மை போன்றவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்றும் அதுவே பக்தியோக நிஷ்டர்களுக்கு அங்கமாய் நின்று பக்தியோக அனுஷ்டானத்தில் ஏற்படும் ஏற்றக்குறைவுகளை நீக்கி அதை தரைக்காட்டி கொடுக்கும் என்று நிரூபித்தருளிய பெருமை இவருடையதே. திரைவர்ணிகர்களுக்கும் அதிலும் சந்நியாசாசிரமங்களுக்குள் தான் மோட்சம் என்றும் பரவி இருந்த கொள்கைகள் உச்சிதமல்ல. எந்த வர்ணத்தினராயினும் எந்த ஆசிரமத்தினாயிலும் அந்நியகதியாய் எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்தால் மறுபிறவியின்றி மோட்சம் பெறலாம் என்று நிலைநாட்டிய பெருமை இவருடையதே. பிறப்பினால் உண்டாகி ஏற்றத்தாழ்வு சாஸ்திர சம்மேதையாயினும் அது மோட்சம் பெறுவதற்கு இடையூறாகவோ சாதகமாகவோ இருக்காது என்று நிரூபித்தருளியவர் இவர். இந்த கொள்கையை தாம் அருளிய ரகசியங்களில் பறக்க நிரூபித்தருளிய தொடரும் அநேக காரணங்கள் இருக்கின்றன. நன்றி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே வேதாந்த குரவே நமஹ.